ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கேன். நான் வந்து நைட் டைம் வந்து டின்னருக்காக நான் மோஸ்ட்லி வந்து நான் ஏதாவது ஒரு கூட்டு தான் வந்து செஞ்சு சாப்பிடுவேன். அது வந்து இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் கூட்டு. எப்பயும் போல் சாயந்தர டைமில் வந்து ஒரு 6:30 மணிக்குள்ளவே வந்துட்டு ஏதாவது ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்ருவேன். இது வந்து எப்படி செய்யலாம்ட்டு செய்முறை வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து இப்போது சாப்பிட்டுட்டு உடனே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். சாப்பிட்ருக்க குட்டி பையனே வந்துட்டா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம வந்து கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குட்டி சுரக்காய் வந்துட்டு வாங்கிட்டேங்க. இது பிஞ்சா என்னென்னு பார்க்க கிள்ளி பார்த்தோம் அப்படின்னாலே அது பிஞ்சா என்னன்னு தெரியும். கிள்ளணும் அப்படின்னா அந்த நகை கண்ணு கீழே இறங்குச்சு, காயில் இறங்குச்சுன்னா பிஞ்சு, அப்படியே ரஃப்பாக இருந்ததுன்னா முத்தல். அங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு முத்தலாக இருந்தால் ஒன்றும் தேவையில்லைங்க, மேலே தோலை சீவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீடு மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஓகே, நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரை வச்சுட்டு 50 கிராம் அளவு வந்துட்டு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, பெரிய பூண்டு பல் வந்து ஒரு 4 எடுத்துருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல் வந்து பூண்டு போடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காவும் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு, அது கூடவே சேர்த்து மஞ்சத்தூள் இப்போவே ஒரு சிலர் போடுவாங்க. நான் வந்து தாளிக்கும் போது தான் போடுவேன். ஓகே, இது அப்படியே என்ன பண்ணுவோன்னா கலரிலாம் விட தேவையில்ல. ஏன்னா கலர்னோம் அப்படின்னா அந்த சொரக்காய் வந்து ரொம்ப கொலன்னு வந்து வெந்துடும். அது நமக்கு வந்து செட் ஆகாது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது உங்கள் மிளகாத்தூள், நீங்கள் வீட்டில் வந்துட்டு மிளகாத்தூள் சமமாக அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சொரக்காய் வந்து தண்ணி விடும் இல்லையா. நம்ம வந்து விசில் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் மட்டும் வச்சா போதும். விசில் வந்துட்டு காற்றெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இப்படி தான் வந்து ஒரு மாதிரி பாதி அளவு பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு வெந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சரியான பக்குவம். நம்ம குழம்பு வந்து தாளிப்போம் இல்லையா, அப்போ வந்து கூட்டு வந்து நல்லா ஒரு மாதிரி அந்த கூட்டு பக்குவத்துக்கு வந்து வந்துடும். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதை விடவே நான் கம்மி தான் எண்ணெய் விடுவேன். இப்போ வீடியோன்றதுனால 2 ஸ்பூன் விட்டேன். நான் ஆக்சுவலாக 1 ஸ்பூன் தான் வந்து விடுவேன். கடுகு போட்டுட்டு அது கடுகு வந்து வெடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோலோட பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து அதில் வந்து தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த வேக வச்சுக்கிற கூட்டு சொரக்காயில் காய் சேர்ந்து கூட்டு வேக வச்சோம் இல்லையா, அதை எடுத்து அந்த தாளிப்பில் சேர்த்து வந்துட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சாலே போதும். கூட்டு வந்து நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட்டு வந்து சாப்பிட்றீங்கல்ல, அது சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட்ணுமா இல்லை சாப்பாட்டுக்கு பின்ன சாப்பிட்ணுமான்னு கேள்வி கேட்டுறாதீங்க. என்னுடைய நைட்டு சாப்பாடே இந்த கூட்டு தான். உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் கூட்டு மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் வயிறு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 மணி ஒரு 7 மணிக்குள்ளவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் நான் டின்னருக்கு எந்த சாப்பாடும் எடுக்க மாட்டேன். என்னுடைய டின்னர் இந்த கூட்டு தான். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் ரெசிபி ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.